அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே, இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கும் பொதுவான பலன்களை ஒவ்வொரு ராசியாக இனி நாம் காண உள்ளோம். முதலில் இது நாள் வரையில் சனி குரு சம்பந்தப்பட்டிருந்த நிலையில் குரு நீச்ச பங்க ராஜம் அடைந்து சனியோடு இணைந்ததினால் கெட்டவன் நல்லவன் இருவரும் இணைந்து சில அசம்பாவிதங்களையும் தவிர்க்க முடியாத பல நோய்களும் ஜகத்திற்கு அளித்து வந்த நிலை மாறி குரு கும்பராசியில் பிரவேசித்ததன் மூலம் இனி ஜகத்திற்கு இந்த அளவு எவ்விதமான பாதிப்புகளும் அதிகமாக இருக்காது என்பதை முதலில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ராகு கேது என்ற இரு நிழல் கோள்களுக்கு அடியில் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் அமைந்துள்ளதால் இரு சர்ப்பங்களுக்கு இடையில் என்பதனால் பொதுவாக அலைச்சல்கள் இருக்கும். ஒரு வேலையை இருமுறை செய்ய வேண்டியதாக இருக்குமே தவிர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கும்போது நற்பலன்களை கிட்டுவதற்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளது. ரிஷபம் முதல் துலாம் வரையில் உள்ள ராசிகளுக்கு ஒரு விதமான பலன்களும், விருச்சிகம் முதல் மேஷம் வரையில் உள்ள ராசி அன்பர்களுக்கு இந்த இரு நிழல் கிரகங்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இனி வரும் 12 ராசிகளுக்கும் பொதுவான பலன்களை இனி நாம் காண்போம். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தின் முற்பகுதியில், அதாவது மாதத்தின் பாதி பகுதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நட்பு ஸ்தானமான சுக்கிரன் வீட்டில் அமைந்து நற்பலன்களை தருகிறார் என்பதே உண்மை. குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து மேலும் உங்களுக்கு மெருகூட்டுகின்றார். முதல் பகுதி எவ்வாறு இருக்கும், பிற்பகுதி எவ்வாறு இருக்கும் என்று 2 விதமாக பார்க்கையில், சூரியன் விருச்சிகத்தில் அமர்ந்து சூரியன் புதன் சுக்கிரன் இணைந்து ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் அமர்வதால், உங்கள் ராசிக்கு 2இல் ராகு அமர்வதால் உங்களுடைய வார்த்தைகளில் இருந்து உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மிக நிதானமாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ராகு அமர்ந்ததினால் வார்த்தைகளில் தடம் புரளுவதற்கு வாய்ப்புள்ளது. தனவரவு திருப்தி தரும் விதத்தில் அமையாது. நாம் ஒன்று நினைத்து பேசுவோம், மற்றவர்கள் ஒன்று நினைத்துக் கொண்டு அதை பொருள் வேறு விதமாக எடுத்துக்கொண்டு நமக்கு இன்னல்களையும் இடையூறுகளையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. மனைவி சொல்லுக்கு நீங்கள் மதிப்பு அளித்தீர்கள் என்றால் ஓரளவு சங்கடத்தில் இருந்து விடுபட முடியும். கலத்திர பாவத்தில் ராசிநாதன் அமர்ந்ததால், நட்பு ஸ்தானமாக அமர்ந்ததால் கணவன் மனைவியிடையே ஊழல் சம்பந்தமாக சில வேண்டாத வார்த்தைகள், தவிர்க்க முடியாத தர்க்கங்கள் ஏற்படும். அவற்றில் நீங்கள் மிகுந்த கவனமுடன் கையாள வேண்டும். உற்றார் உறவினரிடத்திலே மதிப்பு மரியாதைகள் சற்று குறையும். மாதத்தின் பிற்பகுதியான நாட்களில் தகப்பனார் வழியில் ஆதாயங்கள் உண்டு. தொழில் முன்னேற்றம் உண்டு. வியாபாரம் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் நிரந்தரமான தன்மை உண்டு. ஆக சொல்வாக்கு செல்வாக்கு தானிய திருப்தியுடன் இருந்தாலும் தனவரவை பொறுத்தவரை அன்றாட தேவைகளை நிறைவேற்றுமே தவிர சேமிப்பு இருப்பதற்கு சற்று குறைவு. எதிலும் கவனம் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டீர்கள் என்றால் இந்த மாதம் பல விதமான சங்கடங்களிலிருந்து விடுபட முடியும். பிள்ளைகள் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள்.
பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை அவர்களே அன்போடு அரவணைத்து கனிவோடு செய்தீர்கள் என்றால் மேலும் மதிப்பு பெறுவீர்கள். ஆக இந்த மாதம் எதிலும் நிதானமும் கவனமும் முன்னெச்சரிக்கையும் தேவைப்படுகின்றது என்பதை கூறிக்கொள்கின்றோம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ஜென்மத்தில் ராகுவின் ஆதிக்கம், கலத்திர பாவத்திலே சனி சூரியன் செவ்வாய், அட்டமத்திலே சூரியன் புதன், பாக்கியஸ்தானத்திலே சனி ராஜநாதன் சுக்கிரன், ஜீவனஸ்தானத்திலே குரு. இந்த மாதம் நீங்கள் எதை செய்தாலும் சிறக்க செய்வீர்கள். முன்கூட்டி யூகித்து திட்டமிட்டு செயல்படுவீர்கள். மனதில் இனம் தெரியாத ஏதோ ஒரு விதமான குறுகுறுப்பான எண்ணங்கள் தோன்றும். வீண் கவலைகளை விட்டுவிட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். 10ல் குரு என்பதனால் தொழில் பாதிக்கும் என்பது அல்ல. 10ல் குரு நிற்பதால், கேந்திர ஸ்தானத்தில் குரு நிற்பதால், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனபாவத்தை பார்வையிடுவதால் பொருளாதார முன்னேற்றம் ஒன்று. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட செயல்கள் இப்பொழுது நிறைவேறும். தொழில் ஸ்தானம் பாக்கியஸ்தானத்திலே சனி அமர்ந்ததால் உத்தியோகத்திலே உயர்வுகள் சற்று தாமதப்பட்டாலும் அவைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அட்டமத்திலே சூரியன் புதன் இணைவதனால் தகப்பனார் வழியிலே உறவுகளிலே வார்த்தைகளை வீண் வார்த்தைகளுக்கு இடமளிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புதன் இணைந்ததினால் உடலில் பிடிகள் தோன்றி விலகும். கலத்திர பாவத்திலே செவ்வாய் நின்றதினால் கணவன் மனைவி உறவு சிறக்கும். புத்திர பாவம் என்று சொல்லக்கூடிய உங்கள் பாவத்திற்கு புத்திர காரண புத்திர பாவாதிபதியாகிய புதன் சூரியனோடு இணைந்ததினால் பிள்ளைகள் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள். ஆக இந்த மாதம் உங்களுக்கு சரிசமமான பலன்களே ஏற்படுகின்றன. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ரு பாவத்திலும் கலத்திர பாவத்திலும் அமர்ந்து உங்கள் ராசிக்கு தைரியாதிபதி, வீரியாதிபதி, பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ருணரோக பாவத்திலும் கலத்திர பாவத்திலும் மாதத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நிற்பதாலும் அட்டமத்தில் சனியும் சுக்கிரனும் இணைவதாலும் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களை பார்வையிடுவதாலும் இந்த மாதம் உங்களுடைய பொன்னான மாதம். என்ன சார் இப்படி சொல்றீங்க, எந்த பலனுமே எங்களுக்கு தெரியலையே, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ராகு கேதுக்கு இடையில் இருந்தாலும் சந்திரன் பெரியில் இருவதால் சர்ப்பகால தோஷம் விலகுகின்றன. அட்டமத்தில் சனியின் ஆதிக்கம் தொடர்ந்தால் நீண்ட ஆயுள் உண்டு. கலத்திர பாவத்திலே சூரியன் புதன் இணைவதனால் உங்கள் ராசியை சூரியன் புதன் குரு என்ற ராஜகோள்கள் பார்வையிடுவதால் பஞ்சமகா புருஷம் என்ற யோகம் கிட்டுவதற்கு வாய்ப்புள்ளது. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருவின் பார்வை உங்கள் மீது பதிகின்றது. ஆனா ஒன்னே ஒண்ணு, கையில வந்தது பையில போடல, காசு போன இடம் தெரியல, அதுவும் நடக்கும். காரணம் 12ல் ராகு. வீண் விரயங்கள், திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள், ஆடம்பர செலவுகள், தவிர்க்க முடியாத செலவுகள், குடும்பத்திற்காக பல செலவுகள். அட்டமத்திலே சனியோடு சுக்கிரன் இணைந்ததால் வண்டி வாகனங்களிலே பராமரிப்பு செலவுகள் என்றெல்லாம் தொடரும். தனவரவு திருப்தி தரும். அதே நேரத்தில் சேமிக்க இயலாது. ஏற்கனவே கடன் பட்டிருந்தால் அந்த கடன் சுமைகள் சற்று குறையும். ஒரேடியாக குறையாது, சற்று குறையும். குருவின் பார்வை முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் சார், எந்த ஒரு ராசியும் குரு பார்த்துட்டா எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் எவ்வளவுதான் எதிர்நீச்சல் போட்டாலும் நல்லா ஜெயிக்கலாம்.
கடல்ல எதிர்நீச்சல் போட்டாதான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி வாழ்க்கை எனும் சக்கரத்துல நீங்க எதிர்நீச்சல் போட்டு உங்கள் நிலையை தக்க வைத்து அனைவரும் உணரும்படியாக உங்களுடைய குடும்ப நிர்வாகத்தை நீங்கள் நடத்துவீர்கள், திறம்பட செய்வீர்கள். அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். எதிர்நீச்சல் தான் வாழ்க்கையினுடைய உச்சகட்டம். அதில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள். காரணம், குருவின் பார்வை உங்கள் மீது பதிவதினால். அதே போன்று ராசிநாதன் புதனும் உங்கள் ராசியை பார்க்கிறார். தன் வீட்டை தான் பார்க்கையில் மேலும் பலம் அதிகம். புதன் அறிவாளி, தொழில்காரகன், வித்யாகாரகன், வியாபாரக்காரகன். உங்களுடைய நோக்கமே எதை செஞ்சா பிற்காலத்தில் நமக்கு இடையூறு இல்லாம இருக்கும். நாம எதை செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரமும் ஏதாவது ஒரு சின்ன செஞ்சிருப்பீங்க. உங்க எதிர்க்க ஒருத்தர் வந்து பேசுறாங்க, அவங்க பேசுறத செவி கொடுத்து வாங்கினாலும் உள் மனது என்று ஒன்று உள்ளது அல்லவா? அந்த உள் மனது உங்களுடைய எதிர்கால சிந்தனையை பத்தி மட்டுமே இயங்கின்னு இருக்கும். அதை யாராலும் உணர முடியாது. இது நீங்க அனுபவ ரீதியா நீங்க உணரும் போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதம் தொட்டது தொடங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. கடகராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு புத்திர ஸ்தானத்தில் செவ்வாயும், ருண ரோக பாவத்தில் சூரியன் புதனும், கலத்திர பாவத்தில் சனியும் சுக்கிரனும் நிற்பதினாலும் அட்டமத்திலே குரு, மூத்த சகோதர பாவத்திலே ராகு லாபஸ்தானத்திலே. பொதுவாக கடகராசி என்பர்கள் இறை அன்பர்கள் என்பார்கள். காரணம் சந்திரன். சந்திரன் என்பவர் திருப்பதி ஏழுமலையார். அவர்களுக்கு குறைவு உண்டோ? குறைவு இல்லை. சார் நீங்க இப்படி சொல்றீங்க, நாங்க அனுபவிக்கிறதுலாம் வேற விதமா இருக்கே. தனி ஒரு மனிதனுக்கு அவர்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கின்ற திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் அடிப்படையில் அவைகள் பலன்கள் வேறு. பொதுவாக பலன்கள் பார்க்கையில் கோச்சார ரீதியாக இன்றைய கோச்சாரம், இந்த மாதம் கோச்சாரங்கள் கிரகங்கள் எங்கு செல்கின்றன, அவைகள் செல்லும் போது உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலன் அளிக்கின்றன என்பது சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள். அந்த அடிப்படையில் சொல்லும்போது உங்களுடைய பலன்களும் இதில் இருக்கக்கூடிய பலன்களுக்கும் சற்றுதான் வித்தியாசப்படுமே தவிர ஒரேடியாக வித்தியாசப்படாது. அவ்வாறு பார்க்கையில் ஏதேனும் செய்து தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள், மதிப்பு பெறுவீர்கள், புகழ் பெறுவீர்கள். மூத்த உடன்பிறப்புகள் மூலம் ஆதாயமும் அடைவீர்கள், அவர்களால் செலவும் செய்வீர்கள். ராசிக்கு 8ல் குரு என்பதனால் சகல யோக அமைப்பு. குடும்ப ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ சில அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும். பணி சுமைகள் கூடுதலாக இருக்கும். ஒரு முறை செய்ய வேண்டிய செயல்களை 2 முறை அல்லது 4 முறை செய்ய வேண்டியதாக அமையும். கலத்திர பாவத்தில் சுக்கிரன் சனி இணைவு. கலத்திர பாவத்தில் கலத்திர காரகன் என்பதனால் கணவன் மனைவியிடையே வாத பிரதிவாதங்களுக்கு இடம் அளிக்காமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும். சனி நிற்பதினால் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும். அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ருண ரோக சத்ரு பாவத்தில் சூரியன் புதன். தலை மற்றும் உடல் தசைகளில் பிடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. 6ஆம் பாவம் அடிவயிறு. அவற்றில் சில பிடிகள் உண்டாகி விலகும். அவை அஜீரண கோளாக இருக்கலாம், அல்லது வாயு பிடிப்பாக இருக்கலாம், கொழுப்பு நிறைந்த சக்தியாக இருக்கலாம். ஆக ஏதோ ஒரு பிடிகள் ஏற்பட்டு விலகும், தொடராது. சரிங்க சார், இப்படி சொன்னீங்க, தனவரவு எப்படி இருக்கும்? தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தன பாவத்தை பார்வையிடுவதால் பொருளாதார முன்னேற்றம் உண்டு. புத்திரர்கள் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். அவர்களின் ஆதரவால், அவர்களின் செயல்களால் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள், போற்றப்படுவீர்கள். இந்த மாதம்
உங்களுக்கு சமமான பலன்களே அளிக்கக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம், வித்யாஸ்தானம், மாத்ருஸ்தானத்திலும், சந்ததி, புகழ், பிரபுத்துவம், லட்சுமி ஸ்தானத்திலும் மாதத்தின் பகுதியில் அமர்ந்ததால் இந்த மாதம் இந்த இரு ராசிகளிலும் சூரியன் பிரவேசிப்பதாலும், சூரியனோடு செவ்வாய், புதன், சுக்கிரன் சம்பந்தப்படுவதாலும், பொதுவாகவே சூரியனுடைய ராசி சிம்ம ராசி. உங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு அடங்கிதான் மற்றவங்க செயல்படுத்த முடியும். அது சிறு குழந்தையாக இருக்கட்டும், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சிம்ம ராசியில் பிறந்த ஆண்கள், பெண்கள் இருவருமே அப்படித்தான். நினைத்ததை சாதிப்பவர்கள், நினைத்ததை முடிப்பவர்கள், செய்யும் வரை அயராது பாடுபடுபவர்கள், ஜெயம் காணும் வரை ஒரு நிமிடம் கூட மாற்று சிந்தனை இல்லாத செயல்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள், பிடிவாதம் என்பார்கள், ஒரு சிலர் முரட்டு பிடிவாதம் என்பார்கள். அவையெல்லாம் உங்களுக்கு வேறு. முரட்டு பிடிவாதம் தான். அந்த பிடிவாதம் எவ்வாறு? வாழ்க்கையில் உயர்வுக்கான பிடிவாதம். அவை இருந்தால்தான் முன்னேற முடியும். அவ்வாறு மிக தெளிவாக இந்த மாதம் நற்பலன்களை அடைவீர்கள். அதே நேரத்தில் ஜென்மத்தை குரு பார்க்க மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, உத்தியோகத்திலே கௌரவம், வியாபாரத்திலே சிறப்பு, தொழிலிலே மேன்மை இவைகளும் கிட்டும். புத்திர பாவத்தில் சூரியனோடு புதன் இணைந்ததால், குடும்பாதிபதி புதன் இணைந்ததால், புத்திர பாவாதிபதி குரு ஜென்மத்தை பார்வையிடுவதால் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை குறிப்பறிந்து செய்து அவர்களை தன்வசப்படுத்துவீர்கள். அதாவது ஆடற மாட்ட ஆடி கறக்கணும், பாடற மாட்ட பாடி கறக்கணும் பழமொழி உண்டு. அதே போல் அவர்கள் வழியில் சென்று அவர்களை உங்கள் வழிபடுத்துவீர்கள். ருண ரோக சத்ரு பாவத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்ததால் சிலருக்கு சர்க்கரை வியாதி என்பது ஏற்படலாம். சிலருக்கு முழங்காலுக்கு கீழ் பிணிகள் தோன்றலாம். பாக்கியஸ்தானத்திலே ராகு, தொழில் நன்றாக முன்னேற்றம் உண்டு. ஆக இந்த மாதம் நற்பலன்களே அடையக்கூடிய மாதமாக சிம்மராசி அன்பர்களுக்கு கிட்டியுள்ளது. அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் மாதத்தின் முற்பகுதியில் தைரிய, வீரிய, போக பாவத்திலும், இளைய சகோதர பாவத்திலும், மாதத்தின் பிந்திய பகுதியில் தொழில், வித்தை, கல்வி, வியாபாரம், விளையாட்டு, மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் இந்த இரண்டு பகுதியிலுமே சூரியனோடு இணைவதனால் நிர்வாக திறமை நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் தனபாவத்தையும் குரு பார்வையிடுகிறார். தனகாரகன் தனபாவத்தை பார்வையிட பொருளாதார முன்னேற்றம் உண்டு. அதே குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்தை பார்வையிடால் சுப செலவுகள், திருமண சடங்குகள் அல்லது கிரகப்பிரவேசங்கள், வீடு வாங்குதல், கட்டுதல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் செலவுகள் ஏற்படலாம். வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும். இளைய சகோதர பாவத்திலே சகோதர காரகனாக செவ்வாய் அமர்ந்ததால் உற்றார், உறவினர், நண்பர்கள் ஆகியோரிடத்திலே உங்கள் மதிப்பு, மரியாதை, புகழ் சிறந்து காணப்படும். ஒரு சிலருக்கு சகோதரர்கள் வழியிலே தர்க்கங்கள் ஏற்பட்டு அவைகள் பின்பு சரியாகப்படும். புத்திர பாவத்திலே சனியும் சுக்கிரனும் இணைந்ததால் பிள்ளைகளிடம் நீங்கள் சற்று முன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும், கவனமுடன் இருக்க வேண்டும். வார்த்தைகளை அவர்களிடத்திலே கனிவாக பிரயோகப்படுத்த வேண்டும். உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு பாவத்திலே குரு என்பதனால் வெளியில் இருந்து உங்களுக்கு யாரும் எதிரிகள் கிடையாது. உங்கள் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள் அல்லது உங்களை தூற்றுவார்கள், உங்களுக்கு அவப்பெயரை உண்டாக்குவார்கள். பாக்கியஸ்தானத்திலே
ராகு நின்றதினால் நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த பித்துர் வழி ஆதாயங்கள் இப்போது கிட்டும். கலத்திர பாவத்தை ராகு பார்வையிடுவதால் கணவன் மனைவி உறவு சிறக்கும். ஆக இந்த மாதம் நற்பலன்களை அடையக்கூடிய மாதமாக கன்னிராசி அன்பர்களுக்கு கிட்டியுள்ளது. துளாராசி அன்பர்களே, இறைவன் தவிர வேறு யாரும் நமக்கு துணை இல்லை என்று ஆணித்தரமாக கூறும் அன்பர்களாகிய நீங்கள் இந்த மாதத்திலே ராகு கேது என்ற கோள்களுக்கு இடையில் அனைத்து கிரகங்கள் நின்றாலும் எப்பொழுதுமே நீங்கள் வாழ்க்கை என்னும் ஓடத்திலே நீங்கள் சிறந்த மாண்புமிகாக காணப்படுவீர்கள். வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கண் என்று சொல்லக்கூடிய நேத்திரஸ்தானத்திலே கேது செவ்வாய் இணைவதினால் கண்களில் சிறு பிரச்சனைகள் தோன்றி விலகலாம். கேது குடும்ப பாவத்தில் அமர்ந்ததால் உங்கள் ஆற்றல், அறிவு, திறமை நன்றாக உபயோகப்படுத்துவீர்கள். ஜென்மத்தில் மாதத்தின் முற்பகுதியில் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இவர்களோடு புதனும் இணைவதினால், ராஜகோள்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் இணைவதினால் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து, உத்தியோக உயர்வுகள் கிட்டும். எதிர்பார்த்த பண உயர்வு கிட்டும். ஜென்மத்தை குரு பார்வையிடுவதால் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். பொதுவாக உங்கள் ராசி துலா ராசி, தராசு தட்டு, சரிசமமாகத்தான் அனைவரையும் பாதிப்பீர்கள். அது நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பணி இடமாக இருக்கட்டும், ஏற்ற தாழ்வுகள் உங்கள் இடத்திலே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்களை செய்து சிறக்க செய்வீர்கள். தனவரவு அன்றாட தேவைகளை நிறைவேற்றும். சேமிப்பு கொள்ள முடியாது. ஒரு சிலருக்கு கடன் வாங்கி தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதிக கடன் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நலம். தைரிய பாவத்திலே மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன், புதன் நிற்பதினால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிகுந்த சுறுசுறுப்புடன் இது நாள் வரையில் எதை செய்ய வேண்டும் என்று யூகித்துக் கொண்டு நின்றீர்களோ, எதிர்பார்த்துக் கொண்டு நின்றிருந்தீர்களோ அவைகளை வேகமாக செய்து முடிப்பீர்கள். சுகஸ்தானம், வித்யாஸ்தானம், வியாபாரஸ்தானம், மாத்ருஸ்தானம், கல்விஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ராஜநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியோடு சனியோடு இணைவதினால் தொழில், உத்தியோகம், வியாபாரம் மேன்மை தருவதாக அமையும். எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் கிட்டும். எதிர்பார்த்ததை விட புகழ் கிட்டும். எதிர்பார்த்ததை விட தொழில்களிலே, வியாபாரத்திலே அபிவிருத்தி உண்டு. வண்டி வாகன அமைப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்திலே உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்திலே லக்ஷ்மி ஸ்தானம், சந்ததி, புகழ், பிரபுத்துவம் அளிக்கக்கூடிய பாவத்திலே இயற்கை சுபரான குரு நின்றாலும் உங்கள் ராசிக்கு அவர் பாதகாதிபதியாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நிற்பதினால் பிள்ளைகளிடத்திலே கனிவான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும். பிள்ளைகளிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேவையை அறிந்து அவர்களுக்கு தக்கவாறு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அட்டமத்திலே ராகு, பொதுவாக ராகு எங்கு நின்றாலும் இடையூறுகள். அதிலும் அட்டமத்திலே ராகு உங்கள் ராசிக்கு நிற்பதனால் பயணங்களிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை, அதிவேகம் கூடாது. சிலருக்கு பிணிகள் கூடுதலாக உயர்வதற்கு, அதாவது உணர்ச்சி வயமான பிணிகள் கூடுவதற்கு வாய்ப்புள்ளது. புதிய மனிதர்களுடைய சந்திப்பு செய்யும் போது, மனிதர்களை சந்திக்கும் போது எதிலும் கவனமுடன் இருக்க வேண்டும். முகஸ்துதிக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும். சம பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும்
உங்களுக்கு என்ற தனி திறமையை நீங்கள் காட்ட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, ஜென்மத்தில் கேது, செவ்வாய், சூரியன், புதன், மீண்டும் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பஸ்தானத்திலே சூரியன், புதன், சகோதர பாவத்திலே சுக்கிரன், சனி, சுகஸ்தானத்திலே குரு, கலத்திர பாவத்திலே ராகு. ராகு கேது என்ற இரு கோள்களுக்கு இடையில் அனைத்து கிரகங்களும் இருக்கையில் ராகுவிலிருந்து கேதுக்குள் இருந்தால் சர்ப்ப கால தோஷமே. ஆக இந்த மாதம் மிகுந்த கவனமுடன், முன்னெச்சரிக்கையுடன், நிதானமுடன், எதிலும் அவசரப்படாமல் விவேகத்துடன் உங்கள் திறமைகளை நன்றாக பயன்படுத்தி செயல் புரிந்தால் மட்டுமே சங்கடங்களிலிருந்து விடுபட முடியும். நண்பர்களினால் சில பாதிப்புகள் அதிகமாக உண்டு. காரணம், கூட்டாளி ஸ்தானம், மாராகஸ்தானம், கண்டஸ்தானம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பாவத்திலே கடந்த ஒரு வருடமாக ராகு நிற்பதினால் இந்த ஒரு வருடத்திலே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நண்பர்களால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடும். அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அவ்வாறு விடுபட்டால் பல கடன் சுமைகள் இருந்து நீங்கள் மீள முடியும். வாக்குஸ்தானத்திலே மாதத்தின் பிற்பகுதியில் புதன், சூரியன் என்பதனால் திறமை நன்றாக செயல்படும், குடும்ப நிர்வாகம் சிறக்கும், புகழ் உண்டு, கௌரவம் உண்டு. தைரியஸ்தானத்திலே சனி, சுக்கிரன் மனதில் இனம் புரியாத பயம், வேதனை, நடுக்கம், தயக்கம் இவைகளும் உண்டு. சுகஸ்தானம், வித்யாஸ்தானம், மாத்திருஸ்தானத்திலே குரு என்பதனால் தொழில், உத்தியோகம், வியாபாரத்திலே நல்ல மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து, தன தானிய வரவு, செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு உண்டு. அவைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் உங்களுக்கு சற்று காலதாமதமும், எதை செய்கிறோம் என்று புரிந்து கொள்ளாத தன்மையும் உங்கள் மனதிலே ஏற்படும். காரணம், ஏழில் ராகு, ராகுவின் பார்வை உங்கள் ஜென்மத்தில் பதிவதால் சித்தம் போக்கு சிவம் போக்கு என்பார்கள். அந்த மாதிரி ஒரு நொடியில் உங்கள் செயல்களை நீங்கள் மாற்றி விடுவீர்கள். அதனால் பல ஆதாயங்களை இழந்து விடுவீர்கள். அவ்வாறெல்லாம் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களிடத்திலே உள்ளது. அவ்வாறு இருக்கையில் இந்த மாதம் நற்பலன்களை பெற முடியும். ஏதிலும் கவனமும் முன்னெச்சரிக்கையும் தேவை என்று கூறிக்கொள்கின்றோம். தனுசு ராசி அன்பர்களே, ஜென்மத்தில் சுக்கிரன் மாதத்தின் முற்பகுதியில் அமர்ந்ததால், வாக்குஸ்தானத்திலே சனி அமர்ந்ததால், சுக போக தைரிய வீரிய பாவத்தில் குரு அமர்ந்ததால், விரயஸ்தானத்திலே கேது, புதன், சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்மத்தில் சூரியன், புதன் இணைவதாலும், விரய பாவத்திலே கேது, செவ்வாய் இணைவதாலும் இந்த மாதத்திலே உங்களுடைய பலன்களை நன்றாக அலசி ஆராய்ந்து பார்க்கையில் கவனமும் எச்சரிக்கையுடனே செயல்பட்டு அவற்றில் ஜெயமும் காண்பீர்கள், நினைத்ததை சாதிப்பீர்கள். வாக்குஸ்தானத்திலே சனி என்பதில் அவசரப்பட்டு பேச மாட்டீர்கள். அடுத்தவர்களை நீங்கள் கடிந்து கொள்ளக்கூடாது. நாக்குல சனின்பாங்க. சனி ஒருவன் தான் தர்மராஜன், யோகவான், நீதிமான், நியாயமான். அதுபோன்று நீங்கள் எதை செய்தாலும் எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படாமல் மனதில் பட்டதை தெல்ல தெளிவாக கூறிவிடுவீர்கள். இது போன்று கூறுபவர்கள் இரண்டே ராசி என்பர்கள் தான். ஒன்று துலா ராசி, ஒன்று தனுசு ராசி. காரணம், இவங்க ரெண்டு பேருக்கும் மறைக்க தெரியாது, எதையும் மறைக்க தெரியாது. இளமரவு காமரவுனாங்க, அது ரெண்டுமே இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு தெரியாது. காரணம், இந்த ராசி குருவினுடைய ராசி. குரு இயற்கை சுவர். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்ற முதுமொழியை மனதில் ஆணித்தரமாக ஊனி வைத்துக் கொண்டிருப்பவர்கள்.
அவ்வாறு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறந்த பலன்களே கிட்டுமே அன்றி சில சோதனைகள் நடக்கும், அவைகள் பின்னால் நற்பலன்களை தரும். அதே போன்றுதான் 7 சனியின் ஆதிக்கம் குறைகின்றது. தனகாரகன் தனபாவத்திலிருந்து விடுபட்டு சுக போகஸ்தானத்தில் சென்றதால் சில புதிய வஸ்துக்களை வாங்குவீர்கள். உங்கள் ராசிக்கு சத்ரு பாவத்தில் ராகு என்பதனால் உடல் உபாதைகள் தொடரும். உங்கள் ராசிக்கு 12 சூரியன் புதன் கேது என்பதனால் அலட்சியம் கூடாது, எதையும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பது கூடாது. தந்தை வழியிலே சில செலவுகள் ஏற்பட்டு பிறகு சரி செய்யப்படும். தாய் வழி உறவுகளே விரோதத்தை பாராட்டக்கூடாது. தனவரவு திருப்தி தரும். லாபஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால், கலத்திர பாவத்தை குரு பார்வையிடுவதால் கணவன் மனைவி உறவு சிறக்கும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலே மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து உயர்வு தன வரவு திருப்தி தரும் வகையில் அமைவது இவைகள் எல்லாம் நடைபெறும். ஆக இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை அளிக்கக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, ராசிநாதனாகிய சனி ஜென்மத்தில் ஆதிக்கம் செலுத்தினாலும் குருவோடு இணைந்ததினால் இதுவரையில் உங்களுக்கு எதுவும் செய்யவில்லை. கடந்த ஒரு வருஷமா, ஏன்னா இந்த மாசத்துல கடைசி மாதம் இது 2021 கடைசி மாதம். இந்த 2021 நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்னென்ன இழந்தீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். சனி குரு இணைவு அவ்வளவு திருப்தி தரும் விதத்தில் ஜெகத்திற்கே கிடையாது. தனி மனிதன் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதே நேரத்தில் குரு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் கும்பத்தில் அமர்ந்ததால் மிகுந்த நற்பலன்களை அடையக்கூடிய மாதமாக இது அமைந்துள்ளது. மாதத்தின் முற்பகுதியில் 12 சுக்கிரன் என்பதனால் வண்டி வாகனங்களிலே பராமரிப்பு செலவுகள் கூடுதலாகும். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் புதன் 12 என்பதனால் தகப்பனார் வழி உறவுகளிலே மனஸ்தாபங்கள் வீண் விரயங்கள் ஏற்படும். ஜென்மத்தில் சனியோடு சுக்கிரன் இணைவதனால் கணவன் மனைவி உறவு சிறக்கும். தயக்கம் கொள்வீர்கள். மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும். தெளிவற்ற தன்மை இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் நீங்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி என்று பார்க்கையில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகிய செவ்வாய் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9, 10 அமர்வதால் தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலே உங்கள் கடமையை சரிவர செய்து புகழ் பெறுவீர்கள், கௌரவம் பெறுவீர்கள், அந்தஸ்து உண்டு, செல்வம் உண்டு. உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் இருப்பதினால் பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வீர்கள். மாதத்தின் முற்பகுதியில் பிள்ளைகளால் செலவுகளும் கூடுதலாகும். ஆக இந்த மாதம் சரி சமமான பலன்களை அடையக்கூடிய ராசி நேயர்களாக மகர ராசி அன்பர்கள் உள்ளீர்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 12 ஆதிக்கம் செலுத்துவதும் 7 சனியின் பிடியில் உள்ளதும் தற்போது ஜென்மத்தில் குரு நிற்பதும் சுகஸ்தானம் வித்யாஸ்தானம் கல்விஸ்தானம் மாத்ருஸ்தானத்திலே ராகு நிற்பதும் லாபஸ்தானம் மூத்திர சகோதர ஸ்தானத்திலே சுக்கிரனும் ஜீவனஸ்தானத்திலே சூரியன் புதனும் கேதுவும் இணைவதனால் குடும்ப நிர்வாகத்தை பேணி காப்பீர்கள். 12 சுக்கிரன் என்பதனால் மனைவி மூலம் சில செலவுகள் கூடுதலாகும். அதே நேரம் 12 சுக்கிரன் என்பதனால் வண்டி வாகனங்களிலே பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். 12 சனி என்பதனால் பாதங்களிலே பிரச்சனைகள் ஏற்படும். நடக்கும்போது கூட வலிக்கும். ஏதேனும் ஒரு விதமான
பிணிகள் இருக்கும். தொழில் ஸ்தானத்தில், வித்யா ஸ்தானத்தில், வியாபார ஸ்தானத்தில் ராகு என்பதினால் தொழில் சம்பந்தமாக சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அவைகள் அனுகூலமாக, ஆதாயமாக, அனுசரணையாக இருக்கும். தொழில் சிறக்கும், உத்தியோகம் சிறக்கும், வியாபாரம் சிறக்கும். அவைகள் சற்று போராடி பெற வேண்டும். இந்த மாதம் உங்களுக்கு எவ்வாறு என்று பார்க்கையில் உங்களுடைய சில செயல்களில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். 10ல் சூரியன் புதன் இருக்கிற போது மிகுந்த நற்பலன்கள் கிட்டும். 10ல் செவ்வாய் வரும்போது பூமி சம்பந்தமான ஆதாயங்கள் கிட்டும். இந்த மாதத்துல முதல் பகுதி ஒரு விதமான பலன், பின்னாடி பகுதி ஒரு விதமான பலன். ஆனா 2 பகுதியுமே நல்ல பலன்களை அடையக்கூடிய ராசியாக நீங்க அமைஞ்சிருக்கீங்க. செலவு செஞ்சாதான் வரவு வரும், வரவு வந்தாதான் செலவு நடக்கும். ரெட்டையா ஒத்தையா இல்ல, செலவும் வரவும் திருப்தி தரும் விதத்திலே அமையும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மாதம் நற்பலன்களை அடையக்கூடிய அன்பர்களாக நீங்கள் கும்பராசி அன்பர்கள் விளங்குகின்றீர்கள். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, அமைதி பெருங்கடல் போல் இருந்த தாங்கள் ஜென்மத்தை ராகு பார்வையிடுவதால் மிகுந்த உணர்ச்சி வசப்படுவீர்கள், கோபவயப்படுவீர்கள். குறைத்துக் கொள்ள வேண்டும். 12ல் குரு வந்ததினால் சில தவிர்க்க முடியாத தர்ம சங்கடங்கள் உண்டாகும். சிலருக்கு அவ பெயர்களும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஜென்மத்தை சனி பார்வையிடுவதால், 3ஆம் பார்வையிடுவதால் தயக்கம், அலைச்சல், அயர்தி, சோம்பேறித்தனம் இவைகள் கூடுதலாகும். 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் அமரும் போது மனைவி மூலம் ஆதாயங்கள் உண்டு. மனைவி சொல்லுக்கு மதிப்பளித்தீர்கள் என்றால் குடும்ப நிர்வாகம் சிறந்து விளங்கும், குடும்ப கௌரவம் பேணி காக்கப்படும். 10ல் சூரியன் புதன் மாதத்தின் பிற்பகுதியில் விழும்போது தர்மம், தொழில், கல்வி, ஞானம் இவைகளிலே மிகுந்த முன்னேற்றம் உண்டு. உங்கள் ராசிக்கு புத்திர பாவத்தை சனி பார்வையிடுவதால் பிள்ளைகளுடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். பிள்ளைகளிடம் கவனம் தேவை. தனவரவு திருப்தி தரும். தொழில் ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் தொழில்கள், வியாபாரங்கள் திருப்தி தரும் விதத்தில் அமையும். ஆக இந்த மாதம் சமமான பலன்களை அடையக்கூடிய மீன ராசி அன்பர்களாக விளங்குகின்றீர்கள். அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே, 2021 கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தினுடைய பல பலன்களை நாம் இப்பொழுது கண்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வருகின்ற 2022 ஆண்டு பலன்களை சுருக்கமாகவும் அதே நேரத்தில் 12 ராசிகளுக்கும் எவ்வாறு கூற வேண்டும் என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போமாக. நன்றி, வணக்கம்.